நம்ம எல்லாரோட மனசையும் ரொம்ப பாதித்தேன். நம்ம எல்லோரும் ரொம்ப சங்கடப்பட வேண்டிய ஒரு விஷயம். கொல்கட்டாவில் நடந்த டாக்டருடைய மர்டர். கொல்கட்டான்றது பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்காலோடைய தலைநகரம். இப்போ எப்படி நமக்கு சென்னையோ அந்த மாதிரி அங்கே ஒரு டாக்டர் தன்னுடைய டியூட்டி டோட்டலாக 36 மணி நேரம் வேலை செஞ்சுருக்காங்க. 24 மணி நேரத்தில் 36 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு போயிட்டு களைப்பில் வந்து போயிட்டு தூங்கலான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்க போய் தூங்க போகிற டைம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 2 மணிக்கு தூங்க போயிருக்காங்க. அதுவும் தூங்குறதுக்கு ஒரு சரியான ஒரு ரூம் கூட இல்லை. ரூம் இல்லாதனால பார்த்தீங்கன்னா செமினார் ஹால், இந்த மீட்டிங்லாம் நடக்கும் பாருங்க, அந்த மாதிரி பெரிய ஹால் மாதிரி இருக்குல்ல, அங்கே வந்து தூங்கலான்னு போயிருக்காங்க. 2 மணிக்கு போய் தூங்கின ஆள் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு டெட் பாடியை இறந்து கிடந்திருக்காங்க. கண்ணெல்லாம் வந்து ரத்தமாக இருந்திருக்காட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து கை காலெல்லாம் நிறைய அடின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே ஒரு கோரமான சூழ்நிலையில் இருந்திருக்காங்க. அப்புறம் உடனே வந்து போலீஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. போலீஸும் வந்திருக்காங்க, வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் உடனே காலேஜில் இருக்க பசங்கள்லாம் போயிட்டு டீன் கிட்ட கேட்குறப்ப, டீனும் ஹெச்டிகிட்ட கேட்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த பொண்ணு ஏன் போயிட்டு வந்து செமினார் ஹாலில் போய் தூங்க போகணும், அங்கே என்ன வேற இடமே இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த ஆள் கேட்டிருக்காரு. அதை கேட்ட உடனே இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க, பயங்கரமாக போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ நிறைய போராட்டம்லாம் பண்ணி எல்லா டாக்டர்ஸும் ஒன்று சேர்ந்து போராட்டம் பண்ணுறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய மேஜர் இஷ்யூ மாதிரி எடுத்துகிட்டு இதை பற்றி வந்து நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் இன்வெஸ்டிகேஷன்லாம் போயிட்டுருக்க நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொலை நடந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெனோவேட், அதாவது புதுசாக அங்கே எதாவது வேலை செய்யணும்னு சொல்லிட்டு வேலை வந்து ஆரம்பிச்சிருக்காங்களாட்டிருக்கு. இந்த நேரத்தில் வந்து ஏன் கொலை நடந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூமை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணோம், ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணோம். ஏன்னா அங்கே ஏதாவது வந்து தடையெல்லாம் இருந்துச்சுன்னா அதை வந்து கலைக்கிறதுக்கா அப்படின்ற மாதிரி சந்தேகம்லாம் அங்கே இருக்கிற படிக்கிற பசங்களுக்கு எல்லாருக்கும், அப்புறம் அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்குலாம் சந்தேகம் வந்து அதை பற்றியெல்லாம் வந்து பயங்கரமாக வந்து பேச்சு போயிட்டுருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் மேஜரான ஒரு இன்சிடென்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இது ஒரு மர்டர்ன்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நம்ம அது மட்டும் இல்லாமல் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறப்ப அந்த பொண்ணோட பாடியில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான செமன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண் உறுப்புலேருந்து போயிருக்கக்கூடிய அந்த விந்தணுன்றது விந்துக்கு வந்து நிறைய இருந்திருக்கு. அது சாதாரணமாக வந்து ஒரு ஆணோடது இல்லை, நிறைய பேர் சேர்ந்து வந்து ரேப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்கிறது ஒரே ஒரு ஆள். அந்த ஆள் வந்து அவன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஏற்கனவே 3 ஒய்ஃபாம். இப்போ வந்து 4வது ஒய்ஃபும் வந்து அவன் வந்து டைவர்ஸ் ஆகிட்டு அவன் வந்து இப்போ அவன் மேலே நிறைய பெட்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அவன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து சரியாக ஆக்ஷன் எடுக்கல ஃபஸ்ட்டு. ஏன்னா அவனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ்க்கு வந்து வாலண்டியர் மாதிரி அவன் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்கான். அவன் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஒரு வாலண்டியர் வந்து போஸ்டிங்கில் அவன் இருந்திருக்கான். அவன் பயங்கர வந்து ஒரு சைக்கோ கேரக்டர் மாதிரி இருந்திருப்பான் போல். அவன் மேலே ஏற்கனவே நிறைய அவன் ஒய்ஃப்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து செஞ்சு எடுத்துக்காதனால இப்போ எவ்வளோ பெரிய விஷயத்தில் வந்து நிற்கிது பாருங்கள். அவன் பயங்கரமாக அவங்க வந்து நைட்டில் குடிச்சிட்டு கரெக்டாக அந்த செமினார் ஹாலில் இவங்க இருக்கிறப்போ வந்து போயிட்டு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி போலீஸ் வந்து சொல்கிறாங்க. பட் எப்படி வந்து கரெக்டாக வந்து அவங்க இருக்கிற டைம் எப்போ ஃப்ரீயாக இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் இவங்களுக்கு தெரியும். இது ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்குறப்போ வந்து ரொம்ப வந்து சங்கடமாக இருக்குது. ஒரு டாக்டர்ன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு வயசு ஒரு 32 வயசு ஆகும்னு சொல்கிறாங்க. எம்பிபிஎஸ் படிச்சுட்டு 31 வயசு ஆகுதுன்றாங்க. 31 வயசு ஆகி ஒரு டாக்டராக எத்தனை பேர் வந்து அவங்க காப்பாற்றிருப்பாங்க, அதெல்லாம் நிறைய கனவோடு அவங்க அப்பா அம்மாலாம் வளர்த்துருப்பாங்க. ஆனால் இந்த சூழ்நிலையில் வந்து அவங்க அப்பா அம்மா பார்க்குறப்ப வந்து அவங்க ரொம்ப மனசு உடஞ்சி போயிருப்பாங்க. நமக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு பிறந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிருந்தால் நம்மளால் மனசே தாங்காது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைன்லாம் கமெண்ட்ஸ் பார்க்குறப்ப வந்து ரொம்ப சங்கடமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு நாட்டில் வந்து எனக்கு ஒரு பெண் குழந்தை வந்து கொடுத்துருக்கீங்களா கடவுளே அப்படின்ற மாதிரி நிறைய அப்பா அம்மாவோட குமுறல் சத்தமும் வந்து நமக்கு கேட்குது. இதெல்லாம் பார்க்குறப்ப யார் மேலே தப்புன்றதை விட நம்ம இனிமேல் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்தவங்களை ப்ளேம் பண்ணி நம்ம பிரயோஜனமே இல்லை. தப்பு செய்கிறவங்க செஞ்சுட்டே தான் இருப்பானுங்க. நம்ம வந்து பயங்கர உஷாராக இருக்கும். பொண்ணுங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப சேஃப்டியாக நீங்கள் வந்து இப்போ சிங்குங்கெல்லாம் இருக்காங்க பாருங்கள், அவங்களாம் இந்த கத்தி வச்சுருக்கிற மாதிரி அவங்களோட கேஸ்டில் கத்தி வச்சுருக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸோ அந்த மாதிரி நீங்கள் தைரியமாக ஒரு சின்னதாக ஒரு கத்தி கூட வச்சுக்கோங்க, பெப்பர் ஸ்ப்ரே வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா நீங்கள் தான் வந்து உங்களுக்கு ஹெல்ப்பு. அப்புறம் திடீர்னு எமர்ஜென்சிக்கு வந்து யாராவது ஒருத்தவங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு
என்ன ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுக்கணுமோ அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா மற்றவங்கள வந்து நம்பிட்டு இருக்காதீங்க, போலீஸ் வந்து காப்பாற்றுவாங்க, இவங்க வந்து காப்பாற்றுவாங்கன்ட்டு. நம்ம 2 கை தான் நமக்கு வந்து காப்பாற்றும், வேறு யாரும் வந்து நம்மளை காப்பாற்ற மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி விஷயத்துலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்னென்னா, நம்ம வந்து ரொம்ப வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த இப்படி பண்ண அந்த ஆளை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான தண்டனை கொடுக்கணும். ஆனால் நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்ன விதமான தண்டனை வந்து கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு மனசில் வந்து ரொம்ப வந்து ஒரு துக்கமாக இருப்பீங்க. இந்த துக்கம் எப்போ போகும்னா, அதுக்கு தகுந்த ஆளுங்களை வந்து கண்டுபிடிச்சி அவங்களுக்கான தண்டனை கிடைக்கிறப்ப தான் நமக்கு நிம்மதியாக இருக்கும். அங்கே வேலை செய்கிற டாக்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்பயும் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அவங்களோட கோரிக்கை என்னவா இருக்குன்னா, அந்த இறந்து போன அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபினான்ஷியலாக கஷ்டத்துக்கு எதுவும் இல்லாமல் கவர்மெண்ட் வந்து லைஃப்பில் அவங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எதனால் ரெனோவேஷன் ஒர்க் வந்து நடந்துச்சு, எதனால் வந்து அந்த சம்பவம் நடந்த இடத்த வந்து உடனடியாக வந்து ரெடி பண்ணாங்க, என்ன காரணம், தடைகள்லாம் அழிக்கிறதுக்கா அப்படின்ற மாதிரிலாம் ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருந்து சிபிஐக்கு வந்து கேஸ் வந்து மாறி இருக்கு. சிபிஐயாவது ஒரு நல்ல தீர்ப்பை கொடுப்பாங்களா அப்படின்றத நம்ம ஒரு நம்பிக்கையோடு இருப்போம். இந்த நேரத்தில் அவங்க ஃபேமிலியோட கஷ்டத்தை எப்படி நம்ம எந்த ஆறுதலாலையும் நம்மளால் சொல்லி தீர்க்க முடியாது. நம்ம ஃபேமிலியில் இருக்க லேடிஸ் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்க வேண்டியது, அவங்களுக்கு நல்ல தைரியத்தை கொடுக்கணும். இதுதான் இந்த நேரத்தில் என் மைண்டில் இதாங்க தோணுது. உங்கள் மைண்டில் என்ன தோணுதுன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தட்ஸ் ஆல்.